சற்றுமுன் வெளியான மிக அதிர்ச்சியான தகவல், அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மிக முக்கியமான தகவல். கேஸ் சிலிண்டர்களுக்கு இதை நீங்க பண்ணலன்னா கண்டிப்பாக இந்த தடவை கேன்சல் செய்யப்படும். அது எப்பொழுது, எந்த தேதியிலிருந்து என்று இங்கே முழுமையாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீட்டில் கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் KYC சரிபார்ப்பை கட்டாயம் முடித்திருக்க வேண்டும். அப்படி முடிக்காமல் இருந்தால் ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள் இதை நீங்க முடித்து விடுங்கள். இதற்கு முடிக்காவிட்டால் என்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. சமையல் சிலிண்டர்களுக்கான KYC சரிபார்ப்பு காலக்கெடு ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இதில் KYC சரிபார்ப்பை இன்னும் முடிக்காத நுகர்வோர் தங்கள் எரிவாயு இணைப்பு துண்டிக்கப்படுமோ என்று கவலைப்பட தேவையில்லை. ஏனெனில் அதை நிறைவு செய்ய கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் காலக்கெடு நீடிக்கப்பட்டதால் அலட்சியமாக இருக்க வேண்டாம். இதில் கேஸ் சிலிண்டர் முன்பதிவில் ஏதேனும் சிக்கல்களை தவிர்க்க உடனடியாக இந்த அப்டேட்டை முடிப்பது நல்லது. சரி, KYC சரிபார்ப்பு எப்போது செய்யப்பட வேண்டும் என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நீண்ட காலமாக LPG நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை KYC நடைமுறையை நிறைவு செய்யுமாறு வலியுறுத்தி வருகிறது. இதற்கான காலக்கெடு ஆகஸ்ட் 16 ஆக இருந்தது. இருப்பினும் சுதந்திர தின விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்கள் காரணமாக சிலரால் KYC சரிபார்ப்பு செயல்முறையை முடிக்க முடியவில்லை. எனவே காலக்கெடு ஆகஸ்ட் 23 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. உங்கள் ஆதார் சரிபார்ப்பை நீங்கள் இன்னும் முடிக்கவில்லை என்றால் உடனடியாக அதை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் பல சிரமங்கள் ஏற்படும். சரி, KYC செய்யாவிட்டால் சிலிண்டர் இணைப்பு துண்டிக்கப்படுமா என்று பலரும் கேட்கிறார்கள். அவருக்கான பதில் இங்கே இருக்கிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. பலருக்கு KYC சரிபார்ப்பு குறித்து இதில் பல கேள்விகள் உள்ளது. அதை முடிக்காவிட்டால் கேஸ் இணைப்பு துண்டிக்கப்படுமா என்று யோசிக்கின்றன. ஆனால் உண்மையில் அப்படி நடக்காது. ஏனென்றால் இந்த KYC சரிபார்ப்பை முடிக்காவிட்டால் உங்களுக்கு வீட்டு உபயோக விலையில் சிலிண்டர் கிடைக்காது. நீங்கள் கூடுதலாக பணம் செலுத்த வேண்டியிருக்கலாம். இதனால் எரிவாயு சிலிண்டரின் விலை அதிகரிக்கலாம். அடுத்தது, இந்த KYC ஆனது சரிபார்ப்பை முடிப்பது எப்படி என்று இங்கே பார்ப்போம். இதில் KYC சரிபார்ப்பை முடிக்க எரிவாயு முகவர், அதாவது முகவர் அலுவலகத்திற்கு கேஸ் ஏஜென்சி செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஏனென்றால் இதில் பல்வேறு எரிவாயு நிறுவனங்கள் இந்த KYC நடைமுறையை இணைய வழியில், அதாவது ஆன்லைன் மேற்கொள்ளும் வசதியை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் நீங்கள் எங்கேயும் போய் சிரமப்பட தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருந்தபடியே அதை நீங்கள் உடனடியாக செய்து முடிக்கலாம். சரி, இப்ப படிப்படியாக பார்ப்போம். முதலில் நீங்கள் இண்டன் வாடிக்கையாளராக இருந்தால் இண்டன் ஆயில் ஒன் செயலியை பயன்படுத்தி ஆதார் அடிப்படையிலான முக அங்கீகார, அதாவது ஃபேஸ் அத்தனிகேஷன் வசதியை பெறலாம். அதே வேளையில் பாரத் கேஸ் வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு ஹலோ BPCL செயலி மூலமாகவும் மற்றும் HP கேஸ் வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு HP பே செயலி மூலமாகவும் இந்த KYC சரிபார்ப்பை மிக எளிதாக நீங்கள் செய்து முடிக்கலாம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி, அடுத்ததாக
இந்த கேஸ் சிலிண்டர் விஷயத்தில் இது போன்ற விதிமுறைகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இல்லாவிட்டால் சிலிண்டர்களுக்கான சலுகைகள் மற்றும் இதற்கான இணைப்பை தொடர்ந்து பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படலாம். அதேபோல இதற்காக சிக்கல் ஏற்படலாம் என்று சொல்லப்பட்டாலும் சிலிண்டர் விலை அதிகமாக இருப்பதால் சிலிண்டர் மானியம் போன்ற உதவிகளை பெறுவதற்கு இது போன்ற விதிமுறைகள் மிக முக்கியம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம புதிய புதிய செய்திகள், அதாவது அரசு சார்ந்த மிக முக்கியமான செய்திகள் நம்ம சேனலில் டெய்லியுமே கொடுத்துட்ருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகையால் பொதுமக்கள் அலட்சியமாக இல்லாமல் இந்த இகேஒய்சி ஆனது அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டார்கள். ஆனால் சர்வர் பிரச்சனையினால் ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள் இதை முடிக்க வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தி உள்ளது. ஆகையால் பொதுமக்கள் அனைவருமே நீங்கள் இன்னமும் இந்த இகேஒய்சி ஆனது முடிக்காமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள்ள இந்த கேஸ் சிலிண்டருடைய இகேஒய்சி கண்டிப்பாக முடிச்சிருங்க. முடிக்கலைன்னா உங்களுக்கு தான் பின்னாடி பிரச்சனையாகும். ஏன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த இகேஒய்சி முடிக்கலைன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் வந்துடும். ஆனால் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் கேஸ் சிலிண்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் நீங்கள் கட்டுற காசு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கட்டி உங்கள் கேஸ் சிலிண்டர் வாங்குற மாதிரி ஆயிரும். அதனால நார்மலாக பொதுமக்கள் அனைவருக்குமே அமௌண்ட்டை விட உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு அமௌண்ட் கூடுதலாக நீங்கள் கட்டி இந்த கேஸ் சிலிண்டர் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், மறக்காமல் இந்த இகேஒய்சி ஆனது ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள்ள இந்த இகேஒய்சி ஆனது பண்ணி முடிச்சிருங்க. சரிங்க, நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த இகேஒய்சி முடிச்சிட்டிங்களா இல்லை இன்னும் முடிக்கலையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கேஸில் புக் பண்ணிங்கன்னா எத்தனை நாள் கழித்து டோர் டெலிவரி ஆகுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அதே சமயம் கேஸ் சிலிண்டர் இங்கே டோர் டெலிவரி பண்ணுறப்ப அமௌண்ட் ஏதாச்சும் வாங்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை கமெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸும் போட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் ஷார்ட்ஸும் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.